பறக்கு அது சரியப்பா. இப்போ என்னென்னா பறக்குது எனக்கு இந்த இதெல்லாம் இந்த நெருப்பெல்லாம் பெரியா சோட் சொல்ல ஹோட்டல் கீழே மெயினாக எழுப்பி இருக்கும் அந்த இது சரக்கு மேலுக்கு இதான் பெருசா. உங்களை என்னோட ஒப்பிடலாமா ரெண்டே தான் இந்த தொழில் செய்கிறேன். நீங்கள் எத்தனை வருஷமா செய்கிறீங்க? அந்த அக்கினி அடிக்க புராணம் கேட்டின் பாபு என்ன மாதிரி போகுதுண்டா. இதுலையும் வந்து கார் பார்க்கிங்கான வேலையில் வந்து தீவிரமாக நடந்து கொண்டிருக்கு. பொக்ஸ் வரலாம் நட்டி பொங்குட்டெல்லாம் நேற்று போட்டுட்டு போனவங்க இன்றைக்கு வந்து அதுக்கான மேல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஆள் வந்து ஒரு 6 ஒன்று அடிப்பாரான்னு சொல்லி பாவம். ஆமாம் அங்கே ஒரு 6 ஓட்டம் சிறந்த ஒரு 6 ஓட்டம் கையின் நிறைய பயங்கரம் அவ்வளோ ஏன்னா 2 பிடிச்சி விட்ட கை மணிக்கட்டுக்கு தானே வேலை. வெட்டி பார்க்கட்டா வெட்டி பார்க்குறவங்க பயன்டா போகுது. என்ன உங்களுக்கு பயம் குறைவா சொல்லும் என்னோட இதெல்லாம் காசு தான் வேண்ட அம்மான யோசிச்சு பாரு. இந்த மூடி எல்லாமே வேணுனே கிடந்துச்சாப்பா சொக்கெட்டு எடுத்து நான் மூடிட்டு வந்துட்டு வேறு அப்படியே தூக்கி வைக்காங்க எல்லாம் புலவட்டு கிடைக்கிறாப்பா. புலவட்டா அப்புறம் இன்னும் இதெல்லாம் நேற்று வேண்டுக்குது பிசர்றாப்பா. சிவனா அந்த பக்கத்து வீட்டு வேலைக்கு இப்படி ஒரு வயர் ஒன்று ஒன்றுந்தோ பாத்தீங்களா எங்க போகுது உங்க எப்போ நான் தேவையில்லாம வெட்டி போட்டு அளந்தாயா புடைக்குந்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் தானே விஷயம். இப்படி வெட்டி போட்டு அழைக்கல முதல் அளந்தது தான் சொல்கிறேன். நான் முதல் அளந்தது தான் வெட்டி போட்டு அழைக்கிறேன். சரி முதல் அளந்தா இல்லை ஒரு அளந்து காட்டுங்களா அப்படி இருக்கு எனக்கு பார்ப்போம் எங்கே புடைக்குதுன்னு ஒரு மாவட்டப்படுத்த அளந்து காட்டுங்களேன். சரி மேல் 3 பீஸ் இங்கே இது 30 கூடாக்கி தானே இது வெட்டி புலை. சரி இது வெட்டு பிள்ளையா? சரி சரி இது வெட்டு பிள்ளை. ஓகே சரியா நீங்கள் போகிற ஒன்றில் ப்ரூவ் பண்ணி காட்டுங்கிறேன். அந்த 3 பீஸ் இறந்து வந்தது இந்த அவங்களுக்கு வெட்டு பிள்ளையாக குறையில நிற்கும். அதைத்தான் நான் சொல்ல வர விஷயம் வந்து நீங்கள் வெட்டி போட்டு அளந்தால் புழைக்கும். அது இப்போ 3 10 அது 3 10ண்டா அது 3 10ண்டா இது கூட தானே கூட தானே நீங்கள் விடுங்க. அப்படி பார்க்கணுன்னு சொன்னால் எப்படி வச்சுருக்கணும் இப்படி கிளம்புங்க. நீங்கள் சொல்லுங்க நான் கொண்டு வரேன். வெட்டின பக்கத்தில் இப்போலாம் தான் இதுதான் வெட்டின பக்கம் அது இதுதான் வெட்டினதான் வராங்க. சரி இந்த என்ன 30 கூட இருக்கு 30 குறைய நிற்கணும். இப்போ அது கணக்கு 30 கூட தெரியாதான் ஒரு சொட்டு சொட்டு 2 நூல் இல்லை 2 நூல் இல்லை இங்கேப்பா 30 இங்கேப்பா சரியா சரி அந்த மாலை பிடிங்க போவேன். சரியா கை விடுங்க இந்த பாருங்க ஒரு நூல் குறைய நிற்கிதான் பாருங்க. நீங்கள் வந்து அப்போ இது இந்த கொழுகி போட்டால் இப்படி வச்சாலும் சொல்லுங்க தான் நடக்கணும். இப்படி பிடிச்சாலும் சொல்லுங்க. ஓ இப்படி நடந்தால் உங்களுக்கு சரியான இது வரும். சரி சரியா இந்த ஒரு நூல் குறைய நிற்கிதான் சொல்ல ஹோட்டல் யார் எப்படி நிற்கிறேன் சொல்ல விடு. பாட்டு செஞ்சுருக்காங்க. கண்ணாடி கண்ணாடி ஓட்டு மாய்க்கிடு கண்ணுக்கு பறக்க மாட்டோம். ஆ மேலால மெயின் எலும்பு கீழே மெயினாக எழுப்பி இருக்கும் அந்த இது சரக்கு மேலுக்கு இதான் பெருசா அது 2 பக்கம் சரி
உங்களை என்னோட ஒப்பிடலாமா? ரெண்டே தான் இந்த தொழில் செய்கிறேன். நீங்கள் எத்தனை வருஷமா செய்கிறீங்க? இது இப்படி ஓகேனா செஞ்சு தரேன். சரியா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்டின் வேலைகள் இன்றைய தினம் வந்து ஆரம்பிச்சிருக்குது. நேற்றைய தினம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், கர்டின் எல்லாம் அடிச்சிருந்தது. மிச்சம் கொஞ்சம் அடிக்க வேண்டியிருந்தது. அதுக்கு வந்து டைல்ஸ் இல்லாமல் நாங்கள் நைட் தான் வந்து எடுத்து வந்தாங்க. இப்போ வந்து அக்கினி அடிக்க பிராணம் கர்டின் பாவம் என்ன மாதிரி போக வேண்டாம். பாவம் அது வந்து காட்டு இப்படி இப்படி தான் அடிக்கணும் சொல்லி கேட்டு நம்ம அடிக்கலாம். ஆளை விட்டு போடுது. இது முதலாவது மாடம் வந்து ஒரு மூலமட்டம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒழுங்கா நீங்கள் வாசத்துக்கு சரியா வந்து இங்கே அடி இங்கே அடி இங்கே அடி அவ்வளோ அந்த படம் அடுத்தது அப்படியே வைக்கிறீங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். நல்ல அப்பு எதானே ஒரு வேளாண் வந்து வீட்டுக்காரங்க வீட்டில் நிற்கிறவங்க வேலை சொல்லியும் தர மாட்டான். வீட்டுக்காரனாக செய்யவும் மாட்டேன். இந்த ஒரு வேளாண் அதிகமாக நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்லுவேன், அந்த வீட்டுக்காரன் சொல்லுவேன், நீங்கள் எந்த வேலை செஞ்சீங்கன்னா அடுத்த விட நான் கூட இறங்கி எப்படி வெளியே போகிறேன். என்ன அக்கினி அடிக்க சொல்கிறீங்களோ? விஷயம் எவ்வளோதான் விஷயம். விஷயம் இவ்வளவுதான். இவ்வளோதான் விஷயம். ஆள் அப்படி வச்சேண்டு வாங்கல, ஒரு அள்ளி 2 இடம் வைக்கும். ஒழுக விட நமக்கு தான் வேலை வராது. இப்போ சட்டு நடக்கிற பார்த்தாங்க. ஐயா தட்டு குடித்து ஒரு சொட்டாருக்கு நான் தட்டு செட் பண்ணி தரேன். செட் பண்ணி தரேன். இல்லை நான் அதை செட் பண்ணி தரேன். அப்படி நானும் அதை செட் பண்ணி தரேன் பாருங்க. இறங்கிட்டுச்சான், இறங்கிட்டு அதுக்குள்ள இதில் போகிறதா இல்லையா? இப்போ வளர்ச்சிக்கலாம் அடிக்கலாம் இன்னும் கட்ட சரி. இன்னும் அடுத்தது வருது. அடுத்த வட்டம் உடைஞ்சிட்டு வேலையில் வந்து மக்களே இப்படி தான் பழகிறோம். வந்து அடிப்படை வேலை குணமாவளை அடிச்சிட்டு அந்த குடையை அடிங்கன்னு சொல்லி அளந்து போட்டு இதோட மொட்டை மாடி படம் முடிக்கும். சாமா இல்லாம போயிடுச்சு.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்களே கீழையும் வந்து கார் பார்க்கிங்கான வேலைகள் வந்து தீவிரமாக நடந்து கொண்டிருக்குது. சுபாஷண்ணா தலைமையில் அவங்களும் வந்து வேலையில் வந்து மும்முரமாக நின்று செஞ்சு கொண்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா தெரியும். பொக்ஸ் வரலாம் நட்டி பொங்கல்லாம் நேற்று போட்டுட்டு போனவங்க இன்றைக்கு வந்து அதுக்கான மேல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. சரிண்ணா ரைஸ் அதான் ஆடுது ஆளாக மேளம் அடிக்க ஆளிஞ்சு ஆடுது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்து கிரவுண்டில் வந்து மேட்ச் நடந்து கொண்டிருக்குது பாருங்க. பாவம் ஆள் வந்து ஒரு 6 ஒன்று அடிப்பாரான்னு சொல்லி பாவம் மேலே நின்றா எல்லா விஷயத்துலேயும் வந்து உத்து நோக்கலாம். பாவம் 6 ஒன்று அடிப்பாராண்டு. ஆமாம் அங்கே ஒரு 6 ஓட்டம் சிறந்த ஒரு 6 ஓட்டம். உண்மையிலே வந்து அற்புதமான ஒரு ஆட்டம். இதை வந்து அந்த விளையாடுறபடின்னு யாராவது பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. பாடுறாப்பா இவ்வளோ கிளியராக வந்து வீடியோ எடுபடுன்னு சொல்லி. இது வந்து கேமராவில் எடுத்தால் கூட இப்படியான ஒரு வீடியோ வந்து எடுக்க முடியாது. பாப்போம் அடுத்த போல். ஆமாம் அங்கே 3வது பந்து வீச்சு பரிமாற்றத்தில் 4வது பந்தினை வீசுவதற்காக ஆமாம் ஆமாம் அடித்து ஆடுகிறார். அது ஒரு ஓட்டங்களுடன் மட்டுப்படுத்தப்பட அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை தற்சமயம் எனக்கு தெரியாது. ஆமாம் அடுத்த பந்தினை எந்த அளவு பயன்படுத்த போகின்றார் என்று பார்ப்போம். ஆமாம் அங்கே ஒரு ஓட்டம் பெறப்பட அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை என்னன்னு சொல்லி தெரியாது. பயங்கர காத்தடிக்கிறார். போல் வந்து எதிர் திசையில் வந்தால் போகாது. இது லாங் திசையில் வந்து நல்ல மாதிரி போகும்னு சொல்லி நினைக்கிறேன். ரைட் ஓகே. இதெல்லாம் வந்து அக்கினிக்கு வந்து பழகி கொண்டிருக்கிறார் ஆள் கேட்டின்னு வைக்கிறதுக்கு. அதே மாதிரி அங்கால அண்ணா வந்து கிரைண்டரால் வந்து அது மாவுள் வந்து ஷேப் பண்ணி கொண்டிருக்கார் பாருங்கோ. கையின் நிறையும் பயங்கரம் அவ்வளோ. ஏன்னா கிரைண்டரை பிடிச்சி விட்ட கை மணிக்கட்டுக்கு தானே வேலை. கை வந்து இங்கேருந்து வீதியோட கிரவுண்ட் எவ்வளோ கிளியராக தெரியுறாப்பா. போண்டாப்பா அந்த மாதிரி இது கிளியராக இருக்குது. படியான பார்த்தா யோசிப்பானே இங்கே 2 வீடியோ எடுக்கலாமான்னு. ஆமாம் அங்கே ஒரு ஆட்டமிழப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதனை பூர்த்தி செய்வதற்காக இன்னும் ஒரு துடுப்பாட்ட வீரர் வந்து கொண்டிருக்கிறார். பார்ப்போம் அவர் என்ன மாதிரி பயன்படுத்த போகின்றார் அப்படின்னு சொல்லி. அம்பியார் வந்து நிற்கிறார் பாருங்க. அம்பியார் வந்து எக்ஸசைஸ் செஞ்சு கொண்டு நிற்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போதும் கொஞ்சம் சில ஆளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அதில் விளையாடுறபடியானால யாராக இருந்தாலும் பார்க்கும்போது வந்து சந்தோஷமாக இருக்கும். பாவம் வந்தவர் வந்து என்ன மாதிரி பயன்படுத்த போகிறாருன்னு சொல்லி பார்ப்போம். இல்லை இது வந்து இந்தியாவில் வந்து பேட்ஸ்மேன் நிற்கிறால வந்து அது தெரியாது நினைக்கிறேன். பார்ப்போம். ஸ்டார்ட்டை வந்து நெருப்போட ஆரம்பிக்கும். எல்லாம் வந்து ரணகலம் ஒழுங்கு பண்ணுறது, வேலையில் வந்து சூடு கொடுக்குறது. இல்லையா உங்களுக்கு அந்த கையில் வட்டினான்னு சொன்னேன். ஆளு தான் கிரைண்டர் வெட்டினேன். எங்கே வெட்டினது? இங்கே ஆளு போட்டி வீங்கிதுறாப்பா அந்த கை. இதில் 40 இல்லைண்டா. ஓ வட்டி இதுக்கால சொல்லி இங்கே வரைக்கும் வட்டி என்ன நடந்த இங்கே நீங்கள் இதை ஒவ்வொன்றா வட்டி வட்டி அளந்து வெட்டிக்க நிற்காம அப்படியே வச்சு மார்க்கை போட்டு வெட்டுங்க. வட்டி கொண்டு போய் 60 கணக்கு அங்கே வர குறைஞ்சிடும். 5க்கு மார்க் பண்ணுண்டா இங்கே நடத்துன்னு போகிற கிரைண்டர் கணக்கு இங்கே வர பீஸ் கொஞ்சம் கட்டியாயிடும். அப்படியே அந்த கொஞ்சம் கூடி குறையாம ரைட்டேன். இதை நீங்கள் திருப்பி வட்டி செய்யணும். இப்போ திருப்பி இது வட்டி 2 கையில் அனுபவம். அதுலேயும் கிரைண்டருக்கல்ல பூட்டிக்கு வெட்டுக்கல்ல பூட்டிக்கு இதில் இதுக்கு வெட்டுப்படாதா இது? வட்டி பார்க்கட்டா? வட்டி பார்க்குறவங்க பயன்டா. என்ன உங்களுக்கு பயம் குறைவா சொல்லும். என்னோட ஒரு நாளோட விட்டான். ஒரு நாள் அப்படியே சுற்றி அடித்து வந்து ஓடி விட்டு அண்டை சரி கேட்டேன். பிளாக் அண்டை எரிஞ்சு ஓடுதில்ல பிளாக் ஒன்று. நல்ல வாளியை போட்டுட்டால் இருக்குது வாடா. அதில் இந்த வட்டி பாப்போம். அப்போஸ்
அம்மே நான் தான் யோசித்தேன் அந்த நூல்கணக்கு கூட்டுற கணக்குகளை நான் யோசிச்சேன் இப்படி வட்டை வச்சு வட்டைக்காக கூடுது வரையாண்டு நீங்கள் சொன்னாங்க கீறி போட்டு வட்டைக்கான்னு கூடிக்கிறேன் வேணா நல்ல இடத்துல மேலே பழகிறீங்க ஆட்ட பழகிறீங்கள் ஆட்ட பழனி நல்ல இடத்துல மேலே பழகிறீங்க என்னப்பா சூட போய் ஒரு பக்கம் கீறினா சரி ஆனால் 4 பக்கம் தான் கீறது போல 4 பக்கம் தான் கீறது போல அதனால கீறு மூளை மட்டத்தில் கீறோம் என்னது ஒட்டுக்கா அதில் குறி போட்டு வந்து மூளை மட்டத்தில் கீறோம் ஏன் அப்படி என்ன அப்படின்ற அந்த கோட்டு அளவுக்கு அது வெங்கண்டபடியாக நம்மளை உதாரணம் சொல்கிறாங்க கருணாண்ணா வச்சு காட்டி அளந்து எல்லாம் காட்டி கருணாண்ணா இப்போ காவந்தியாஞ்சல் ஆனால் ஆளோட வேலை வளையறலாம் டக்குண்டு ஏண்டா ஒவ்வொன்றையும் அப்படியே வடியா அதான் ஆளுக்கு வேலை இருக்குல்லே சொல்லாம ஆளோட இந்த வேலை வளையிட்டு தனியாக வேலை செய்ய கருணாண்ணு இப்போ நீங்கள் எப்போ சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லி போட்டு விட்டுதே இல்லை ஆளுண்டா எடுத்து எல்லாம் காட்டும் இப்படி தான் பிரச்சனை நடுங்க என்ன பறகு பொருதி வர்றது எங்க இந்த மூணுல இருந்தா ஒட்டிக்கணும் நீங்க இந்தியா வச்சா போல இதுல வந்து பதச்சி ஒட்டிக்கணும் நீங்க இங்கே வச்சோ அப்படியே அது சரியப்பா இப்போ என்னடா பறக்குது எனக்கு இந்த இது இல்லை இந்த நெருப்பு எல்லாம் எரியா சோட் இந்த சோட் சுரு ஆ இந்த சோட் சுரு ஒரு இது சொப்டான துணி இது தேவையில்லாதே கால் கையெல்லாம் போகிற ஏரியா அவன்டாப்பா கடவுளே நீ சிக்கலப்பா காலுகளை அப்படி நெருப்படிக்க என்ன இருந்து விட்டுருக்கிய சே ஆள் ஆத்தே எப்படி ஆளாதான் அதுக்குரிய ட்ரெயினிங் ஒன்று அடிச்சு நான் பட்டினான் இது பட்டினான் நேற்று சீட் பட்டினா நான் இது நெருப்பு பறக்குறாவா அப்படி சிக்கல் இந்த வருஷத்துகளுக்கு இந்த படியல்வன்ற நம்ம ஒரு கம்பியங்கிறன்ற எடுத்தா சரி ஏன்னா இந்த இந்த இது இப்படி பறக்குற மாதிரி சுறு வானத்துக்கெல்லாம் இதை பிடிச்சா சரி ஆ மேல் மொட்டை மாடல பிடிச்சா இப்படி தெரியும் ஒன்று தூரம் இருந்து வாக்கு அப்பா தம்பினா ஒரு பிரிப்பு வேலை ஒன்று செய்வோம்டா அவனோடெல்லாம் ஊருப்பட்ட சாமானில் வேண்டியப்போ அவ்வளோ சாமான் மிச்சம் வேண்டுவார் இங்கே வேறுக்கா இது அப்படி வேறு என்னம்மா பட்டி பிஞ்சும் போச்சாடாப்பா இது நாங்கள் வச்ச மாவுளை கண்டு மட்டும்தான் ஆ இதுக்குள்ளே சாமம் வச்ச மாவுளை கண்டு மட்டும்தான் இந்த பட்டி எப்படி வேறு வயரிங் பைப்புக்கு எல்லாம் இருக்காங்க கிடக்கு ஓ அப்போ எல்லாம் கீழளவு அளவு என்னப்பா வேறு பட்டியெல்லாம் ஒன்றும் இல்லையா வேற வட்டி வழியில் எடுக்கலாம் இதுக்குள்ள இங்கே கிடந்தா தான் பாப்போம் இதெல்லாம் காசு தான் வேண்ட அம்மான யோசிச்சு பாரு இந்த மூடி எல்லாமே யார் வேணுனே கிடந்துச்சாப்பா இங்கே சொக்கு எடுத்து நான் மூடிட்டு வந்துட்டு ராசம் அதான் தெரியும் என்னண்டு வந்தாண்டு
ஆளையார் போய் தேவைக்கு வாங்குறான். வாங்குறான் ரொம்ப. பட்டி அடியா பிரிஞ்சு இந்த சப்போர்ட்டிங் கிளிப்பில் அங்கே ஊருப்பட்ட எங்கே குட்டி எண்ணெய் 450 ரூபா கிளிப். 450 ரூபா கிளிப். கணக்கு கிடக்கெல்லாம் பொறுக்கில்லை சிதமாக போடுவோம் பொருவார். இவங்க தேவைங்க அது சூழாடுந்து இந்த பிளம்பிங் பெரிய பெரிய சாமான் தூக்க போடுறாம்பி. எல்லாம் கூட பொறுமையான சாமான்றாப்பா. என்னது சொல்லி புது இல்லை தம்பி, இது இல்லை. பிளம்பிங் தண்ணி பைப் சாமான் இருக்குல்ல, ஒரு தண்ணி பைப் பெரிய சாமான் இருக்குல்ல, அதை எடுத்து நான் இந்த குட்டியே இருக்க போடுற மாதிரி பெருசாக எடுத்து போடுவா. பயிரை அப்படியே தூக்கி வைக்காங்க. அதை எல்லாம் புலவட்டு கிடக்குறாப்பா. புலவட்டா அப்புறம் என்ன இதெல்லாம் நேற்று வேண்டுக்குது பிசர்றாப்பா. கடவுளே, உண்மையிலே ஒரு 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 வேலையாக்களுக்கு நீட்டேன்னு தெரியுமா? ஒரு வேலை முடிஞ்சால் சகல சாமானையும் சுற்றி கட்டி வடிவாக நீட்டாக வைக்கணும். அதான் வேலை கலகடாப்பா. அப்படியே அப்படியே விட்டுட்டு நேரம் வர ஓடினா நான் வாழ்க்கையில் நாங்கள் முன்னுக்கு வரையில ஆகுது. புள்ளைய விட்டுறா அப்புறம் நேற்று வேற பண்ணி கொடுத்தாரோ என்னென்று கூட வேறு வந்தது அண்டைய கடைசியாகனு தெரியும். ஒரு வார் அப்படி செட்டாக சுற்றிட்டியோ இதெல்லாம் ஒன்று கிட்டத்தட்ட 700 வரும். ஓ இதுகளோட கிராமம் சின்ன காட்டு இறந்து போடலாம். இது வட்டி கழிச்சாச்சு. இது 1500 வரும் சாமான். அந்த புது வயரை புரிம்பு சுத்தம் சரோட்டை படித்து போட்டு வச்சுருவாங்க. நீட்டாக சுற்றி கிட்டி போட்டு வச்சுட்டு போனால் கரைச்சிருங்க. இந்த வயரை பிடிச்சி விடுங்க. பச்சை வயரை வேறையா இதை வேறையா? வயரிங் செய்கிற அண்ணாக்கள் கட்டாயம் வீடியோ பார்ப்பினும் பாருங்க. இதுதான் முறை உண்மைக்கு. ஏன்னா எங்களுக்கு இது வேலையாக போகுதுன்னு. அதை விட ஒவ்வொரு சாமானும் ஒவ்வொரு சிந்தி கிடைக்க எல்லாம் விலை கொடுத்து தான் வாங்குறது. அங்கங்கே சிந்தி கிடந்தா அப்புறம் என்ன செய்கிறது? காணாண்டோட திருப்பி பண்ணுறது. திருப்பி வண்டி போட்டு இங்கே வாங்க அந்த சாமான் திருப்பி கிடக்கும். உதாரணமாக ஒரு சாமான் ஒன்று காட்டுறேன் பார் சுற்றுவார். அவே இல்லை அந்த எல்லாம் பொதுவாக பொங்கல் நான் சொல்கிற கருத்து தான் இது. அந்த ரெண்டு எல்போ கிடந்த இங்கே காணையில் ரெண்டு எல்போ பெரிய எல்போ அந்த பெட்டியை அவன்கிட்ட தான் அதுக்கு போட்டுன்னு. சரி சரி சொக்கெட் வேற வேறு வேறு புட்டு கிடக்குறாப்பா. கண்டு வாட்டு பட்டி இருக்கோம். இந்த எல்லாம் ஒரு மீட்டர் என்ன விலடாப்பா. அந்த மாதிரி இருக்கவங்கட
கல் பொறுக்குவார் மொத்தத்தில் ஓ சுற்றி 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 தான் விடுபட்டு கிடக்குறப்பா சூழ்நிலை ம் சூழ்நிலை விடுபட்டு கிடக்கு உடைச்சி போட்டாங்க நாங்கள் ஒழுங்கு அடுத்த காட்டி என்ன நடக்கும் தெரியுமே அந்த ஐயா வந்து எடுத்துட்டு விடுவார் மாதிரி எல்லாம் கஞ்சலாண்டு அந்த குப்பை கொண்டு ஐயா ஓ அவளுக்கு இதுதானே கூட பிஸ்னஸ் சாப்பிட அந்த வாரை நிலவுல காசுடா என்ன விடடா அவங்க கிளிப் எல்லாம் கடவுள் சாமான்களை வந்து அளவுக்கு அதிகமாக வாங்கி போட்டுங்கோ ஆ இந்த புடமிங் சாமான் எல்லாம் வேறு எப்படின்னு தேவைப்படும் மேலே இழுக்கக்கொள்ள இதெல்லாம் எல்லாம் எவ்வளோ சாமான் நாங்கள் அதுக்கு வேங்க எவ்வளோ சாமான் கிடக்கும் வேறங்கோட வேற போட போங்க வண்டி வந்து இதில் நீங்களே ஏற்றுவாங்க இதில் கொண்ட வித்தலை ஓடிக்கலைங்க ஏற்றி போட்டு இல்லை அது ரெண்டு பிசர் வேணுமெண்டு கடைக்கு போகிறதுன்றது நேற்றும் பிசர் இல்லைன்னு பிசர் இந்த 6ஆம் நம்பர் பிசர் பண்ணி வந்து விட்டான் நேற்று சரியா பிசர் பொட்டி இங்கே 6ஆம் நம்பர் பிசரை பேர் இனி வந்து அதில் பொறுக்கிறது வேலை செய்யலுமோ இல்லை அப்போ என்ன அண்ணா பிசர் பட்டி உண்டு ரெண்டா சரிதான் வர முடிஞ்சு எங்கே போடுற பிசரை போடலைன்னு போய் புறாக்கப்படுது அக்னியை விட்டாச்சு மாவல்காரண்ணே கூலியா அம்மா நாளைக்கு வேலை இல்லை தான் அந்த தான் வேலை ஃபுல்லாக வட்டி வைக்கிற வேலை அதையும் சொல்லி போடுடா கண்டிப்பாக சொல்லு உண்மையாக யாருன்னா சொல்லுவோம் சொல்லுவாங்க வேலை இல்லை தான் அவருக்கு அங்கே போங்க தான் மேலே ஃபுல்லாக அது கவிதாஸ் வேறு இந்த வீடியோவில் இந்த கதை வேறு உண்டா சாமான் போட்டு சாமான் எல்லாம் பிஞ்சு போச்சு பயர் செட்டை புரியும் பவுண்டுக்கு போடலாம் போடுங்க இதுக்கு ஏதாவது ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட சாமானோ ஒரு இடத்து அடுக்கி வைக்கும் அதான் ஒரே சம்மந்தப்பட்ட சாமான் உண்டுக்கா கண்டுபிடிக்கலாம் இதுக்கு அந்த பிளம்பிங் சாமானை போட்டுட்டு போட்டுட்டு விஷயம் மோட்ரு வேறு இதெல்லாம் இல்லை இல்லை மோட்ரு வேறு மீட்டர் ஒரு 400 வரும் இதை விட்டால் சுவாஸ் என்ன எடுத்துட்டு ரோல் பிளாக் போட்டுரும் ஓ அது நல்ல ஜாமான் அது நல்ல ஜாமான் இதான் தேவையான கெவியான ஜாமான் ஆளை கூப்பிட்டுக்க அன்னைக்கு ஒரு துண்டு வேறு ஒன்று கொண்டு செய்யணும் சார் சிவானா வேறு இதெல்லாம்
நாளைக்கு கூப்பிட வரும் சிவாயண்ணா ஒரு சுண்டு பயிர் தம்பி சலாட்டே பங்களாது சிவாயண்ணா இந்த வீட்டு அந்த வீட்டு வேலைக்கு பக்கத்து வீட்டு வேலைக்கு சிவாயண்ணா அந்த பக்கத்து வீட்டு வேலைக்கு இப்படி ஒரு வயர் ஒன்று 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 பாத்தீங்களா எங்க போவேன் அது இப்போ சொல்றது அப்படியே போறானே மெஷினோட உங்க எப்போ நான் தேவையில்லாம ஆக்கி போட்டாங்கன்னு சொன்னாங்க அந்த கொஞ்சம் புட்டி வேக்கிறேன் தானே அதை காணல அதெல்லாம் கொண்டு விட்டாங்களா அந்த புட்டி வேக்க இதான் சுற்றி வைக்க போறோங்க அது மெயின் மெயின் வேறு இல்லையா அது என்ன விலையுமே ஓ 60,000 எழுபத்தி வந்து வேறு ரோல் புறாது இல்லை இவன் இப்போ பொறுக்கிறான்டே வந்து ஐயா கொடுப்பேன் என்ன ஓ அங்கொண்டு ஐயா 1000 ரூபாய்க்கு தான் 600 ஐயா ஐயா விளக்கத்தை சொல்லி போட்டு போய் தரலோ இதுக்கு விலை கூட ஆகுண்டு 1 கிலோ 2200 இப்போ நான் அந்த பிஸ்னஸ் எடுப்போன்னு விட்டு அந்த நீங்களும் எடுக்கிற வீடியோவில் மேக்கப் போட்டி எடுக்கலாமே இல்லையா மேக்குங்கள சரி இல்லையா அந்த மைக்கு வேலை முதல் இருந்தது நாங்கள் விட்டுட்டோம் ரோட்டோ அப்போ உங்களை மேக் ஒன்று தானே மைக்கு பிரிஞ்ச ஒன்று இருக்குது இந்த மைக் இல்லை இந்த மைக்கில் பெரிய மைக் கொடுக்க போங்க ஓ மைக் தானோ இல்லை இந்த மைக் இல்லை அந்த இப்படி மைக்கு மற்ற கொழுவுற தான் இருக்கு அது சில நேரங்களில் ரெக்கார்ட் ஆகாது இப்போ அவன் எடுத்துக்கொண்டு அது பிறகு சிக்கலாக போடும் படம் ஃபுல்லாக முடிஞ்சிருவோம் இல்லை இப்போ எடுக்கிறேன் அப்படி தான் போய் கொண்டு பாறைக்கு இப்போ எடுக்கிறேன் விளங்குது இல்லை தான் கதை இப்போ எடுக்கிறது அது படம் விளங்காதையும் இந்த சின்ன சவுண்டாச்சு வருமே அந்த மைக்கோவே இருந்தா அது என்ன ஊமை படமாக போடுமே மைக் ஒன்று இருந்தால் அது இப்படி மைக் இருந்தால் ஒன்று தான் இது இல்லை அப்படி மைக் நான் குளிக்க மாதிரியோ காலமாக குளிச்சுட்டே வரீங்க இல்லை போய் குளிக்கிறீங்க வேலையால் இல்லை அது எவ்வளோ விலைன்னு சொல்லுங்க இது நாங்கள் வேண்டைக்கோ முதல் வேண்டைக்கோ 120 இப்போ இது இல்லைங்க இப்போ மற்ற இது கடைசி வருஷம் இருக்குல்லோ அது வேண்டாங்க அது இது கரகரக்குது மற்ற இப்போ ஒன்று வந்துருக்கு 40,000 52,000 அந்த வட்டம் மாதிரி சூப்பர் மைக் அது நல்ல மைக் அதில் ஒன்றை வேண்டாம் நாங்களே இப்போ அதான் வேண்ட போகிறோம் இல்லை உங்களுக்கு நான் ஒரு மைக் ஒன்று செட் பண்ணி தரேன் ஆரோண்டே மாடு போகிற ஜானங்கப்பா எது அது தேவை மேலுக்கு